நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். மறக்க முடியாத அனுபவம் ஏதேனும் உண்டா? நீங்க நிறைய இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒன்று சொல்லுங்க. ஒரு கச்சேரி திருச்சியில் வந்து டாம்ஸின்னு ஒரு புதுசாக ஒரு சபா மாதிரி ஒன்று ஆரம்பித்தாங்க. சரிங்க. திருச்சி கே ரமேஷ்னு சொல்லி செம்மங்குடி ஐயாவோட ரிலேஷன் அவர். சரி சரி. அவரோட ஸ்டூடெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் அதை ஆரம்பித்து அவர் அன்னைக்கு பாட்டு திருச்சியில் டவுனில் நடக்குது. அது எந்த வருஷம்? 82 83. சரி. அப்போது இந்த கச்சேரிக்கு வந்து நம்ம ஏகேசி கிளார்னெட் எவரெஸ்ட். சரிங்க. ஏகேசி நடராஜன் சொல்லி அவங்க பெரிய கிளார்னெட் ஆர்டிஸ்ட். அவங்க நேஷ்னல் பத்மஸ்ரீலாம் வாங்கினவங்க. நம்ம கலைமாமணி எல்லா அவார்டுமே வாங்கினவங்க. ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் அவங்க. அவங்களும் அந்த கச்சேரிக்கு வந்திருந்தாங்க. சரி. வந்துட்டு அப்போது நம்ம கர்நாடக இசையில் வந்து பல்லவிங்கிறது ஒரு பெரிய ஹைலைட். பல்லவிக்கு வாசித்து பல்லவி பாடினாங்கன்னா அவங்க தான் ரொம்ப மூத்த கலைஞர், ஒரு நல்ல கலைஞர்னு அர்த்தம். அப்போது அவங்க அந்த பல்லவிங்கிறத அந்த ரமேஷ்ங்கிற ஒரு பாடினார். பாடும்போது அன்னைக்கு அது ஆதித்தாளம் பல்லவி வந்து சுண்டுவரல் சமத்துலேருந்து எடுப்பு. சரிங்க. அப்படி ஒரு பல்லவியை பாடினாங்க. அந்த பல்லவி பாடி நான் தனியாவர்தனை வாசித்தோன்னே ஐயா ஏகேசி ஐயா அவங்க வந்து சும்மா கச்சேரி கேட்க தான் வந்தாங்க. புரியுது. ஆமாம், கச்சேரி கேட்க வந்துட்டு நான் வாசித்ததை கேட்டுட்டு வந்து அன்னைக்கு பாராட்டி பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு, இப்படி பிள்ளைங்கள்லாம் அப்படி வாசிக்கணும், அப்படி வரணும் அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தைகள் பெரிய பூஸ்டாக இருந்தது எனக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவான் அவங்கெல்லாம். சரிதான். அப்படி பெரியவங்கள்ட்டேருந்து அந்த வார்த்தை வாங்குறது. அவரு ரொம்ப கண்டிஷனாக இருப்பார், யாரையும் அப்படி பாராட்டெல்லாம் மாட்டார். இசை விமர்சக சுப்புடு மாதிரியா? ஆமாம், இது அவங்க வந்து அது தொழில் கிடையாது இல்லை. ஆனால் இவங்க அதே தொழிலாக உள்ளவங்க இந்த லய சம்பந்தமாக நிறைய ஆலத்தூர் பிரதர்ஸ் அந்த ஸ்கூல்லேருந்து வந்தவங்க. சரி சரி சரி. அது ரொம்ப லயம்னா அப்படி ஆழ்ந்த துல்லியமா இருக்கணும். ஆமா, இல்லைன்னா செல்லாதுங்க. அப்படி உள்ள அது சொல்லுவாங்கல்ல, மோதக கையால குட்டுன்னு. அந்த மாதிரி அவங்களோட அந்த மாதிரி ஆசீர்வாதம். நீங்க மோதனம் போட்டுருக்கீங்களா? நாங்க வந்து அப்படி அமைஞ்சது அது. மகிழ்ச்சி ஐயா. இப்போ நீங்க இது வரைக்கும் 5000 இசை கச்சேரிகள் எல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்போ புல்லாங்குழல் வந்து தனியாவே ஒரு இசை கச்சேரி மாதிரி பண்ணுவாங்க, புல்லாங்குழல் மட்டும் வச்சு மையமா வச்சு. அந்த மாதிரி மிருதங்கம் வச்சு தனியா அதை நம்ம பண்ணிருக்கீங்களா? ஆமா ஆமா, சில ஊர்களில் இப்போ சமீபத்தில் பொள்ளாச்சியில் பண்ணோம். மிருதங்கம் மட்டும் இல்லை, எல்லா பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டும். சரி. மிருதங்கம், கடம், கெஞ்சிரா, கொன்னக்கோல், மோர்சிங். அதில் புல்லாங்குழலில் பல்லவி வாசி இது கீர்த்தனை வாசி நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் நாம தனியாக வாசி காட்டணும். ஆமாம். அந்த தனியாவர்தனம் எப்படின்னா ஃபுல் நிறையா ஒரு எலாபரேட்டாக ஒரு 1.5 மணி நேரம் அந்த தனியாவர்தனம் நடந்தது. அம்மாடி, போட்டி போட்டுக்கிட்டு. ஆமாம், நீ வாசியா நான் விட மாட்டேன், நான் வாசிச்சா நீ விட மாட்டேங்கிற மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் அதில்.
அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள். சரிங்க. சரி, இப்போ கொஞ்சம் சினிமா பக்கம் வருவோம். எனக்கு வந்து எம்எஸ்வி ஐயா ரொம்ப பிடிக்கும். எம்எஸ்வியே எனக்கும் பிடிக்கும். சரி, இப்போ இந்த சினிமா துறை சார்ந்த பார்வை வந்து கண்டிப்பா உங்க மேல படாம இருந்திருக்காது நான் நம்புறேன். ஏதேனும் பட்டுதா? இல்லை சினிமா துறை அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம இது தனி இல்லையா. பட் நான் எல்லா சங்கீதமும் நான் கேட்பேன். சரி சரி சரி. எல்லா விதமான பாடல்களும் பிடிக்கும். ஒரே நேரத்தில் ஜி ராமநாதன் மியூசிக்கும் கேட்பேன், மதுரை மணியர் பாட்டும் கேட்பேன், அப்படியே ஆலங்குயில் கூவும் ரயிலும் கேட்பேன். அருமை அருமை. எல்லாமே எதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் கேட்பேன் நான். சரி, இப்போ நீங்க கத்துக்க ஆரம்பிச்சது ஒரு 10 வயசு இருக்கலாம் என்னோட அனுமானம். ஆமா, கரெக்டா சொல்றீங்க. 10 வயசு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வயசு ஏறத்தாழ 58 அப்படிங்கிறப்போ 48 ஆண்டு காலம் இதனோட தான் இருந்திருக்கிறீங்க. இப்போ இதுவரைக்கும் எத்தனை மிருதங்கம் நீங்க மாத்திருப்பீங்க? மிருதங்கம் நிறைய இருக்கு. இல்ல நான் சொல்றது பயன்பாட்டுல. இப்போ சச்சின் வந்து என்ன ஒரு மேட்சுக்கு 2-3 மேட்சுக்கு ஒரு பேட் பயன்படுத்துவாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் கேட்கிறேன். இல்ல இதான் என்னோட ராசியானது, நான் இதையே நான் சரி பண்ணி வச்சுட்டு இருக்கேன், அந்த மாதிரி எதாவது உண்டா? அதான் கேட்கிறேன். ஆமா, வாத்தியங்கள்லாம் நமக்கு வச்சுக்க தான் அது மெருகேறும். அந்த மாதிரி இங்க மாத்த முடியாது. சரி சரி. ஆமா, இங்க முழுக்கமே இருக்க அதோட பவர் கூடும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற மிருதங்கம் எத்தனை ஆண்டுகளாக உங்க கூட இருந்திருக்குது? நான் கற்றுக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து உள்ள வாத்தியம் அது இல்லை இப்போ. அதுக்கப்புறம் வாங்கினது தான் எல்லாம் தான் இருக்குது. நான் சார் வீட்டில் கற்றுக்க வாங்கும்போது தாய்மானவர் வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கும்போது அது இருக்குது. சரி, இப்போ இந்த கட்டம் எந்த ஊரில் தயாரிச்ச வாங்கினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட அனுமானம் என்ன? எங்கே தயாரிக்கிறாங்க, எது நல்லா இருக்கும்? கடமா மிருதங்கமா? சாரி, மிருதங்கம். மிருதங்கம் இப்போ எல்லா ஊர்லேயுமே தயாரிக்கிறாங்க. ஆனாலும் சிறப்புன்னு ஒன்று இருக்கும்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம். சிறப்பு. நான் வேலை பார்க்குறது சென்னையில் நவநீதம்னு சொல்லி எங்கள் ஊர், அதாவது வலங்கைமான் சண்முக சுந்தரம்னு தவில் கலைஞர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், பெரிய கலைஞர் அவர். அவரோட பையன் முருகானந்தம்னு சொல்லி அவங்க வந்து சென்னையில் மிருதங்கம் ரிப்பேர் கடை வச்சுருக்காங்க. சரிங்க. எங்கே? வாரன் ரோடு. வாரன் ரோடுன்னா அது ஏரியா சொல்லுங்களேன். மயிலாப்பூர். சரி சரி. அந்த சுண்ணாம்பு காலாவை சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அந்த விசாலாட்சி தோட்டம். சரிங்கய்யா, அந்த ஏரியா. ஸோ அவர்கிட்ட தான் வாங்குறது நீங்க? எது வந்தாலும் அங்கே தான் பண்றது. ஆமா. சரி, இப்போ இந்த மிருதங்கத்துக்கு இப்போ இது நம்ம எந்த ஒரு இசைக்கு வந்து மொழியும் தேவையில்லை, என்ன சொல்றது, பார்வையும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு இல்லையா? ஒரு புல்லாங்குழல் ஆகட்டும், நாதஸ்வரம் ஆகட்டும், எதுக்குமே அது நமக்கு ஒரு திறமை தான் அப்படின்றீங்க. இப்போ இந்த இதுல 2 பக்கம் இருக்குது இல்லைங்களா? இதுல எது ரொம்ப அடி வாங்கும்? தொப்பின்னு ஒரு பக்கம் வச்சுக்கிறீங்க, இன்னொரு பக்கத்து பேர் என்னய்யா? வளந்தலை. வளந்தலை. எது ரொம்ப இனிமையா இருக்கும், எது ரொம்ப அடி வாங்கும்? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த கேள்வி, இருந்தாலும் சொல்லுங்க. 2 குழந்தைங்க இருக்கு, 2 குழந்தைங்கள்ல எந்த குழந்தை நல்லா அழகா இருக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு. சரி சரி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு. ஆமா. இது அதிகமாக வாசிக்கிறது நான் வந்து இடது கையில் வாசிப்பேன். அதனால அந்த வளந்தலை அதில் தான் நிறைய சொற்கள் பயன்பாட்டில் இருக்கும். இந்த தொப்பி பக்கம் வந்து நான் ரைட்டில் வாசிப்பேன். அதில் சில சொற்கள் அழகு, இதில் சில சொற்கள் அழகு. அப்படிதான். ஏன் கேட்டேன்னா அது காரணம் இதுதான். எப்பவுமே இந்த வலது பக்கம் கை வந்து நல்ல பவர் நம்ம அதிகமாக கொடுத்து டப்ப தட்டிட்டு இருப்போம், டம் டும்னு. இந்த லெஃப்ட்ல வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனாலதான் அந்த ஒரு கேள்வி கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சில பேருக்கு வந்து அது மாறி அமையும்ல. ஆமா ஆமா ஆமா. மாதிரி எனக்கு அது ஏன் எப்படி செலக்ட் பண்ணேன்னு தெரியல எனக்கு. இல்லை, அவர் சர்மா சார்ட்ட ஆரம்பிக்கும் போது உனக்கு எந்த கை பழக்கம் அப்படின்னு திடீர்னு கேட்டார். எனக்கு இடது கை தான் சொல்லிட்டேன். எப்படி சொன்னேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்போ நினைச்சா கூட ஆச்சரியமா இருக்கு. அப்படிதான் அது இடது கைன்னு சொல்லி அப்படி வாசிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அது நல்லபடியாக இன்னைக்கு வரைக்கும் வாசிச்சுட்டு இருக்கோம். அருமை அருமை. இப்போ நீங்கள் ஏதேனும் ஒரு கச்சேரி வாசிச்சிட்டப்போ உங்களுக்கு பார்வை தெரியலன்னு கேள்விப்பட்டு வந்து பாராட்டுறவங்க இருப்பாங்க இல்லையா? ஆமாம். இப்போ அந்த மாதிரி ஏதேனும் ஒரு அனுபவம் சொல்லுங்களேன். அது நிறையா இருக்கு.
இப்போது சென்னையில் வந்து தமிழிசை சங்கத்தில் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவங்களோட கச்சேரி. சீர்காழி கோவிந்தராஜனோட பையன். ஆமாம். அவங்க கச்சேரி 1998. அப்போது கச்சேரியில் வந்து வாசிச்சுட்ருக்கோம். கச்சேரி ஆரம்பித்தாச்சு, எல்லாம் நடந்து. அந்த கச்சேரிக்கு இசை விமர்சகர் சுப்புடு ஐயா வந்திருக்காங்க. வந்துட்டார். ஆமாம். கச்சேரிக்கு வந்து அன்னைக்கு கச்சேரி முடிஞ்ச உடனே அவர் வந்துட்டார் பக்கத்தில். ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லி, இப்போதைக்கு என் கையில் ஒரு 60 ரூபாய் பணம் இருக்கு, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டு அந்த கச்சேரி பற்றி விமர்சனம் எழுதினாங்க. அப்போது அந்த அந்த விமர்சனம் தான் எனக்கு இந்த கல்லூரி வேலை கிடைக்கிறதுக்கே ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு விமர்சனம் அது. அருமை அருமை. அப்படி ஒரு பாராட்டு. சுப்புடையா பற்றி தெரியும் இல்லையா, அவங்க எழுதுறது அப்படி தான் இருக்கும். அதில் இதை வந்து ஸ்பெஷலாக எழுதினாங்க. பிரமாதமாக இருந்தது தனியாவர்தனம் அப்படின்லாம். இன்னும் அந்த அந்த வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. சரி சரி சரி. அது ஒரு பெரிய திருப்பு முனைன்னே சொல்லலாம். இப்போது இந்த கல்லூரி இந்த காலம் இருக்குல்லைங்க, நீங்கள் எப்போ கல்லூரியில் வந்து விரிவுரையாளராக உள்ள வந்தீங்க? இது இது எத்தனை வருஷம் இப்போ ட்ராவல் போயிட்டுருக்கு? இது எத்தனை மாணவர்களை உருவாக்கி இருக்கிறீங்க சொல்லுங்களேன். எனக்கு வந்து அதாவது 84ஆம் ஆண்டு இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் பி கிரேடுன்னு சொல்லி அது கிரேட் செலக்ட். ஆமாம், அந்த கலைஞர்கள் கொடுப்பாங்க. ஆமாம், அது வாசித்து செலக்ட் ஆகணும். அப்புறம் 87ல் பிஹை கிரேடு அடுத்த லெவல். 92ல் ஏ கிரேடு. ஆமாம். இப்போது 84ஆம் ஆண்டு அந்த பிஹை வாங்கினதுக்கு அப்புறமே, இது பி கிரேட் வாங்கினதுக்கு அப்புறமே நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பித்தோம். சரி சரி சரி. அப்போ எப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து இந்த அப்போ நிறைய ஆல் இண்டியா ரேடியோவில் போஸ்டிங் நிறைய இருந்தது. ஆமாம். இந்த தம்புரா போஸ்டிங்னு ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து பி கிரேட் இருந்தால் போகிறோம், எதுலையாவது ஒன்றில் பி கிரேட் இருந்தால் போகிறோம், தம்புரா மீட்டை தெரிஞ்சால் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பி கிரேட்டில் இருந்த வரைக்கும் அது அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் பிஹை கிரேட் வந்ததுக்கப்புறம் மிருதங்கத்துக்கே எலிஜிபிள்னோன்னு கிட்டத்தட்ட ஒரு 18 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஆமாம். பல ஊர்கள், திருச்சியிலே ஒரு 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஆல் ரேடியோ திருச்சி, ஆல் ரேடியோ. அப்புறம் ஹைதராபாத், மும்பை வரைக்கும் போனோம். மும்பையில் வந்து ஒரு 9 போஸ்டிங் தம்புரா போஸ்டிங் இருக்குது. சரி, ஒன்றாவது ஏதாவது கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி சரியான, ஆமாம், நல்ல மழை அங்கே. நல்ல மழையில் போய் ட்ரெயினில் மாட்டி பிரமாதமாக என்னோட ஆண்டாங்கோயில் நண்பர் சுந்தர்ராஜன் சொல்லி அவரோட தான் போனோம். அவருக்கும் ஹிந்தி ஒரு அளவுக்கு தான் தெரியும். அது ட்ரெயினில் போய் இந்த மிலிட்ரி பீப்புள்ஸ்லாம் இருந்தாங்க, அதனால் ஏதோ பழம்லாம் அவங்க போய் வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் ட்ரெயின்லேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி மழையில் மாட்டிட்டீங்க. அப்படியெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி 18 இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். ஆல் இண்டியா ரேடியோ வந்து என்னை ஏற்றுக்கல. அதுக்கப்புறமா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த அந்த விமர்சனம் பார்த்ததுக்கப்புறம் 99ல் அந்த கல்லூரிக்கான இன்டர்வியூ நேர்முக தேர்வு வருது. எந்த மதுரை? இல்லை, சென்னையில் நடந்தது அது. மதுரை இந்த காலி இடம் வந்து மதுரையில் இருந்தது. ஆமாம். அப்போது அந்த இன்டர்வியூவில் கிட்டத்தட்ட 27 பேர் வந்திருந்தாங்க மிருதங்கம் காம்படிஷன். எல்லாரும் அப்போ நாங்கள் ஆல் ரேடியோ இன்டர்வியூக்கு போகும்போது எல்லாரையும் பார்ப்போம் இல்லையா, அந்த செட்டெல்லாம் அப்படியே வந்திருந்தாங்க. அது இல்லாமல் இங்கே காலேஜில் படித்தவங்க இவங்கெல்லாம் தனியாக வந்துட்டாங்க. சரி, எனக்கு அப்போ எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அப்படிதான் நினச்சிட்டு போனேன். அப்போது எங்கள் சாரோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன். சரி. ஸ்டூடெண்ட்னா எங்கிட்டையும் கற்றுக்கிட்டான். அவன் யாருன்னா அருள்ராஜ் ரவின்னு சொல்லி விருதாச்சலத்தில், அவன் அந்த பையனும் மதுரையில் படித்த பையன். சரிங்க. இங்கே காலேஜில் படித்த பையன். அவர் வந்து சார் வீட்டில் இருந்து கற்றுக்கிட்டாரு. அப்போ நான் அவருக்கு பாடம் எடுத்திருக்கேன். அப்போது அவர் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, தியாகம் நீங்கள் யாரை பார்த்தீங்க? நான் வந்து பார்த்து பிளான் பண்ணிட்டேன். நான் எங்கங்க பார்த்தேன்? என்னடா கேள்வி கேட்குறேன்.
60,000 ரூபா கொடுத்து நான் செட் பண்ணிட்டேன். சரிதான். நீங்கள் யாரையாவது பையனா பார்த்துருங்க. உங்களால் நமக்கு யாரை தெரியும்? எனக்கு என்னையவே தெரியாதா? எனக்கு எங்கள் குருநாதரை மட்டும்தான் தெரியும், ஆண்டவனை தெரியும். ஆண்டவன்கிட்ட சொல்லிடுவேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரிங்க. அதுக்கப்புறம் அதாவது ஜூன் 14ஆம் தேதி இன்டர்வியூ நடந்தது. நினைக்கிறேன் ஜூலை 6ஆம் தேதி அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. சரி சரி, அருமை. நமக்கு வந்துடுது வீட்டுக்கு. ஆமாம். மிஸ்டர் தியாகராஜன். ஆமாம். உங்களுக்கு இருக்கு இல்லை, அதுவும் கனவு தான், கனவு மாதிரி இருந்தது. இல்லை, எனக்கு இப்போ கூட டவுட்டாக இருக்கும், இது என்ன சரியா தான் இருக்கமா? ஏன்னா அவ்வளோ இன்டர்வியூ, அவ்வளோ நேர்முக தேர்வு போயிட்டு, அதான் நீங்க ஒரு விக்ரமாதித்தர் மாதிரி மீண்டும் மீண்டும் போயிட்டு வந்துட்டீங்க. ரஜினி முகமது 17 சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒன்னே ஒன்று தாண்டிட்டேன், 18. சரி, நீங்க கஜினி தியாகராஜன் வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஒரு 60,000 ரூபாய் கொடுத்தாரு. ஆமா, 60. ஆமா, அவரு வேலை வாங்கினாரா? இல்லையே. சரி விடுங்க, இது வரைக்கும் வாங்கல. இல்ல, அவர் பாத்துட்டாரு போடுறது. அப்போ சரி, மகிழ்ச்சி. இப்போ நீங்க ஆக கல்லூரியில எவ்வளவு மாடல உருவாக்கிட்டீங்க இல்லையா? நிறைய மாடல உருவாக்கிட்டீங்க. இப்ப நீங்க தனிப்பட்ட முறையிலே வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா. சரி, உங்களோட எதிர்கால இலக்குங்கிறது என்ன ஐயா? எனக்கு என்ன ஆசைன்னா, இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற ஆசை, அதாவது ஒரு பண்பலை வானொலி நிலையம் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. அருமை. நம்மளுடைய இசைக்கு மட்டுமே, நம்ம கர்நாடக இசை, நம்முடைய ஆதி இசையான திருமுறை இசை, நம்ம கர்நாடக இசை சம்பந்தமான வகுப்புகள், இந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்காக, அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பண்பலை வானொலி நிலையம் ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய இப்போது சமீபத்தில் வந்திருக்கிற ஒரு புது ஆசையாக இருக்குது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதை கண்டிப்பாக பண்ணணும்னு, இதுக்கு உங்கள் வாழ்த்துக்கள்லாம் வேணும். வாழ்த்துக்கள் மட்டும் இல்ல, உங்களோட உதவிகள்லாம் வேணும். சரி, ஆகட்டும். நான் ரொம்ப சின்ன பையன், என்னால் என்ன செய்வோம். வாழ்த்துறதுக்கு எது சின்ன பையன், நான் வணங்குறேன். உங்களை போன்ற ஜாம்பவான்ல பாக்குறதே பெரிய விஷயம். உங்களோட பேசுறது, உங்களோட அனுபவங்களை அதை கேட்கறதே பெரிய விஷயம்தான். இப்போ உங்கள் குடும்பத்தை பத்தி நீங்க சொல்லுங்களேன். உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைகளை பற்றி ஒரு வார்த்தை. என்னோட மனைவி, அதாவது எப்படின்னா 93 எங்கள் கல்யாணம் ஆச்சு. எங்கள் அத்தான் தான் போய் பார்த்துட்டு வந்தாங்க, எங்கள் அத்தான் அக்கா எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க எப்படின்னா எதையுமே உடனே முடிக்கணும். அவங்களுக்கு பார்த்த உடனே சரின்னா உடனே முடிச்சிருவாங்க. உங்கள் வீட்டுக்காரம்மா? எங்கள் அத்தான். உங்கள் அத்தா? ஆமாம். இவங்க போய் பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லாரும், அவங்க சித்தப்பா, அவங்களுக்கு, எங்கள் அத்தானுக்கு வந்து ஒரு பெரிய ரொம்ப கௌரவம் இருக்கும். எப்படின்னா பெரிய, அதாவது வசதிங்கிறதுனால இல்லை, அவங்க சொன்னபடி செய்வாங்க அப்படின்னு ஒரு சமுதாயத்தில் பேர் உண்டு. ஆமாம், பெரிய பேர் அது. சரிங்க. அதனால என்னென்னா, எங்கள் ஒய்ஃபோட சித்தப்பா, அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே. வந்த உடனே பார்த்துட்டு, இதான்பா கல்யாணம், இது நிச்சயதார்த்தம் இன்னைக்கு. பயந்துட்டேன். ஆமாம், ஆமாம், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. ஆமாம், விநாயகர் சதுர்த்தி இதான் இன்னைக்கு நிச்சயம், எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமோ பண்ணிடுவோம். அவ்வளோதான். அவங்களுக்கா ஒன்றும் புரியல, என்ன இது வந்தாங்க, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு ஆமாம், அப்புறம் அவங்க பொண்ணு வீட்டில் ஒய்ஃபோட மாமனார் வந்து, என்னங்க நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, என்கிட்ட எதுவுமே கிடையாது, என்ன வேணும் உனக்கு, எல்லாம் நான் பண்ணுறேன், என்ன உனக்கு வேணுமோ நான் செய்கிறேன், இனி வந்து என் பொண்ணு அது, ரைட்டு அப்படின்னு சொல்லி, அப்படி தான் எங்கள் கல்யாணம் நடந்தது. அருமை. அவங்க எப்படின்னா, என்கிட்ட 10 ரூபா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 ரூபாயில குடும்பம் பண்ணுவாங்க. அம்மா பேர் நீங்கள் சொல்லவே இல்லை? விஜயலட்சுமி. சரி சரி. 10 ரூபா இருந்ததுன்னா 10 ரூபாயை வச்சு குடும்பம் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் கால் நடக்க முடியாது. புரியலைங்க. கால் கொஞ்சம் நடக்க முடியாது. பரவாயில்ல, அதனால என்ன. சரி, இப்போ சொல்லுங்க. நான் இடைப்பட. அப்போ அவங்க அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள. அப்புறம் குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க. யார் யாரு? முதல்ல ஒரு பையன்,
மோகன்ராஜ்னு சொல்லி. அவர் தான் முதல் பையன். அடுத்தது கற்பகம்னு பேர். பொண்ணு 2 பேருக்கும் கல்யாணம், அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இவங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. சரிங்க. இப்போ மோகன்ராஜ் வந்து என்னோடய ஃபீல்டே இருந்து இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சோம். இங்கே வீட்லேயே மிருதங்கத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்ததுனால நான் அப்பா தொழிலே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இசைத்துறையில் இருக்கு. ஆமாம், முழுக்க இப்போது இசை கலைஞரா அருமை. நிறைய நிகழ்ச்சிலாம் வச்சிட்ருக்காங்க. பொண்ணு வந்து பரதநாட்டியம் கொஞ்சம் கற்றுக்கிட்டா, சங்கீதம் கேட்பா. இப்போ எங்கள் அக்கா பையன் அங்கே திருமங்கலக்குடின்னு சொல்லி 3வது அக்கா பையனுக்கு என் பொண்ணு கொடுத்துருக்கோம். என் பையனுக்கு வந்து நம்ம தமிழிசை பாடகர் திருவுடையான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கேன். சங்கரன் கோயில் அவங்களோட பொண்ணு அறிவரசின்னு சொல்லி, அவங்க டிசைன் இன்ஜினியர். அவங்க கல்யாணம் இப்போ தான் ஒரு 1 year 1.5 years ஆச்சு. சரிங்க. இதுதான் என்னோட குடும்பம். ஐயா, அந்த சினிமாவில் மிருதங்கத்தை எந்த படத்தில் ரொம்ப நல்லா பயன்படுத்திருப்பாங்க, அதை பற்றி எனக்கு சொல்லுங்களேன். இல்லை, நம்ம முன்னாடிலாம் அப்படின்னா முழுக்க மிருதங்கத்தோடு தான் சினிமா இசை இருந்திருக்கு. சங்கீதமே எப்படி வந்து மேடையில் வந்து கச்சேரிகள்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி சினிமாலையும் நம்ம கர்நாடக இசை நிறைஞ்சி இருந்த காலம் ஒரு காலம். அதுக்கப்புறம் காலங்கள் மாறினதுக்கப்புறம் எம்எஸ்வியை வந்து மெல்லிசைங்கிறத ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த மெல்லிசை இருந்துக்கிட்டே இருந்தால் கூட இருமலர்கள்னு ஒரு படம், அதில் வந்து மாதவி பொன்மையிலால் தோகை எடுத்தார் அப்படிங்கிற ஒரு பாடல். மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தாள், அது டான்ஸ் ஸ்கூல் பாடல். அந்த பாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற விஷயம், அதாவது லைசி வடிவங்களில் ஒரு தனியாவர்த்தம் நடக்குதுன்னா அந்த பாட்டு எந்த இடத்துல எடுக்கிறாங்களோ, அதாவது சமத்துலேருந்து தள்ளி வர இடம் அந்த மாதிரி இருந்தால் கூட அதுக்கு சமத்துலேருந்தே ஒரு கணக்கு, அது பெரிய கணக்கு, அது ரொம்ப கேல்குலேஷன் அது பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அது முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து அந்த பாடல் வந்து சமத்துலேருந்து 3 தள்ளி வரும். அதுக்கு சமத்துலேருந்து எடுத்து ஒரு 33 மாத்திரையில் அந்த பாட்டுக்கு அமைச்சிருப்பாங்க. அதை நான் சொல்லி காமிக்கிறேன். தீதா தும் தீதா தும் தீதா தும் சரி தீதா தும் தீதா தும் தீதா தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தீதா தும் தீதா தும் தீதா தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தீதா தும் தீதா தும் தீதா தும் தத்தி தாக்கிடதும் தத்தி தாக்கிடதும் தத்தி தாக்கிடதும் தா தும் தா தறிக்கிட்டதாக தான் தும் தறிக்கிட்டதாக தான் தீம் தறிக்கிட்டதாக தான். இந்த மெத்தடில் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான இது நம்ம கேட்டு அதை பார்த்தா தான் புரியும். இது மாதிரி நிறையா இளையராஜா சார் நிறைய மிருதங்கத்தை பயன்படுத்தியிருக்காரு. அப்புறம் இப்போலாம் நிறைய கம்ப்யூட்டர்லேயே மிருதங்கத்தை வாசிக்கிறாங்க சமீப காலத்தில். ஒரு இன்னொரு கேள்வி, நாதஸ்வரம் அப்படின்னா காரக்குறிச்சி அருணாசலம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் உண்டு இல்லைங்களா? அப்போது மிருதங்கம் அப்படின்னா யாரை சொல்லலாம்? நீங்கள் பாட்டு கற்றுக்கிட்ட அந்த மாதிரிலாம் நம்ம அப்படி அந்த மாதிரி யாரையும் நம்ம சொல்லிட முடியாது. பொதுவாக இப்போ சினிமாவில் எப்படி நடிகர்கள்னா அந்த காலத்தில் பி சின்னப்பா, எம்கே தியாகராஜர், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி, அப்புறம் கமல் ரஜினி, இப்படி ஒரு காலம் இருந்த. அப்போது எப்படின்னா பாலக்காடு மணியர், பழனி சுப்பிரமணியன் அவங்க 2 பேரும் வந்து மிருதங்கத்தோட ஒரு ஜீனியஸ். இப்போ இன்றைக்கி அவங்க பாதிப்பு இல்லாமல் யாராலையும் வாசிக்க முடியாது. எங்கே போகணும்னாலும் அந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். எப்படி சிவாஜியோட பாதிப்பு இல்லாமல் யாரும் நடிக்க முடியாதோ அந்த மாதிரி அவங்க 2 பேரும் பாராட்டின. இப்போ பழனி சுப்பிரமணிய பிள்ளை ஐயா வந்து எந்த ஸ்கூல்னால் புதுக்கோட்டை ஸ்கூல்.
அதாவது எங்கள் ஸ்கூல் புதுக்கோட்டை பாணி அந்த பரம்பரையில் வந்தவங்க. இதில் பாலக்காடு மணியர் எப்படின்னா புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளைன்னா அவருக்கு பெரிய மரியாதை. அப்படி அவங்க 2 பேருமே பாராட்டினவங்க அவங்க. அப்படி இது நம்ம எதுவும் யாரையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் கூட இவ்வளோ நேரம் நான் உரையாடினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. வாலு டிவி நேயர்கள் அதுவும் இசை சார்ந்து இப்படி ஒரு சிறப்பு விருந்தினரை நீங்கள் சந்திச்சிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற நிறைய ஆளுமைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. வாலு எப்பெல்லாம் அது தேடுறாரோ கண்டுபிடிக்கிறாரோ அப்போ நிச்சயம் அவங்கள நம்ம அடையாளப்படுத்துவோம்னு நான் அங்கே சொல்லிக்கிறேன். ஐயா, எங்களுக்காக நீங்கள் ஒரு இந்த மிருதங்கம் கொஞ்சம் வாசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைவாக. கண்டிப்பாக. மகிழ்ச்சி ஐயா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா உங்களுக்கும் நல்ல இசையில் ஆர்வம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்னா இல்லை, இது உண்மையிலே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. மகிழ்ச்சி ஐயா. அதோடு அதுலேயே சேர்த்து என்னுடைய இந்த புதிய ஆசையையும் சொல்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைச்சிது. மகிழ்ச்சி. அதுவும் நிறைவேறணும் ஆண்டவன் புண்ணியத்தில். அதாவதுங்க, உங்களோட வாழ்க்கை பயணத்தில் நான் கேட்ட வரைக்கும் எங்கேயுமே தடங்களோ பிரச்சனைகளோ ஏற்பட்டதில்லை. அப்படி வந்திருந்தாலும் அது சூரியனை கண்ட பணிகளை ஓடி இருக்கு. அது போல நீங்க நல்லவர்கள் நல்ல மனசோட நினைக்கிறது வந்து எப்பவுமே நல்லதா நடக்கணும் எங்க அம்மா சொல்லுவாங்க. அதுபோல இது நிச்சயம் நிறைவேறும் நான் நம்புவோமாக. நிறையட்டும், மனசும் நிறையட்டும், இசையும் நிறையட்டும். நிறைவா இருக்கும், எல்லாரும் நிறைவா இருக்கும். எல்லாருமே வந்து நல்ல முயற்சி பண்ணுங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குமா கடைசியா? உங்ககிட்ட கத்துக்கக்கூடிய இசை மாணவர்களாகட்டும் இல்ல வருங்கால மாணவர்களாகட்டும் அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன? நன்றி. அதுதான் சொல்லலாம். அதாவது என்னன்னா, இசை சங்கீதம் நம்புங்க, கண்டிப்பா வாழ்க்கை கொடுக்கும். என்னன்னா இதில் வந்து தேடுறதுக்கான அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நிறைய இருக்கு, எல்லாத்துலேயுமே இருக்கு. பாட்டுன்னா பாட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்டுனா இசைக்கருவிகள். நம்மளோட இசைக்கருவிகள் மாதிரி நான் அதை எடுத்திருக்கேங்கிறதுக்காக சொல்லலை, நம்ம மண்ணோட கலைகள் இதெல்லாம் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதை வந்து நம்ம நிச்சயமாக காப்பாற்றணும். அதுவும் இளம் சமுதாயம் இளைஞர்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டா அதாவது மன அமைதி இதை தவிர எதுலேயும் கிடைக்குதுன்னு எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா நாமும் இதை செய்கிற நேரத்தில் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், கேட்குற மற்றவங்களும் சந்தோஷமாக ஆக்குறோம். இது வந்து தெய்வீக கலைகள். இதை வந்து எடுத்துக்கிட்டு உண்மையாக நம்ம உழைச்சோம்னா நிச்சயமாக அது வந்து நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு எப்பப்பெல்லாம் என்னென்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த கலைவாணியம்மா, நம்ம வணங்குகிற குருநாதர்கள். அப்படிங்கிறது தான் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. இதுக்கு உதாரணமாக நாங்கள் எங்களையே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அனுபவங்கள், எத்தனையோ விஷயங்கள். இப்போ சார்ட்ட நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்க முடிஞ்சுது உங்ககிட்ட. அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே நல்லா முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம். எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி. வணக்கம்.